அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹோ. நம்மை தேடி தேடி வந்து பேசியவர்கள், நாமே அழைத்தாலும் நம்மை நிராகரித்தவர்கள் எத்தனையோ பேர். நாங்கள் எப்போவுமே இருப்போம் என்று சொன்னவர்கள் நம் வாழ்நாளை விட்டே விலகிச் சென்றவர்களும் ஏராளம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒரு கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். பல நேரங்களில் மனிதர்கள் நம்மை நேசிப்பது நாம் யார் என்பதற்காக அல்ல, நாம் என்ன அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதற்காக தான். சிந்தித்து பாருங்களேன், ஒரு தந்தை ஒரு தாய் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் குழந்தைகளுக்காகவே செலவிடுகிறாங்க. ஆனால் வயது ஆகி உடல் பலவீனமாகிவிட்டால் அவர்கள் நமக்காக துவா செய்வர்களாக அல்ல, சுமையாக பார்க்கும் மனிதர்களாகவும் நாம் மாறிவிடுகிறோம். அந்த பெற்றோர்களே சுமையாக தெரிகிறார்கள் சில பிள்ளைகளுக்கு. பெண் பிள்ளைகள் ரஹமத் என்றும் பர்க்கத் என்றும் அவர்களை பாராட்டி சீராட்டி வளர்க்கிறோம். ஆனால் அந்த பெண் பிள்ளைகளுடைய திருமண வயது கடந்துவிட்டால் அந்த பெண் பிள்ளைகளே நமக்கு பிரச்சனையாகவும் சுமையாகவும் சிலருக்கு ஏற்பட்டு விடுகிறது. மகன் நல்லபடியாக படித்து வேலையை தேடுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் முயற்சியெல்லாம் பார்க்குறதில்ல. மனிதர்கள் நிமிஷத்தில் உனக்கு இன்னுமா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கிறோம். இதெல்லாமே எதற்காக நடக்கிறது? நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். எதற்காக இப்படி மனிதர்கள் மாறுகிறார்கள்? ஏனென்றால் உலகத்தில் பல உறவுகள் நிபந்தனைகளின் மீது தான் கட்டப்படுகிறது. பணம் இருந்தால் மதிப்பு, பதவி இருந்தால் மரியாதை, பயன் இருந்தால் பாசம், இவை எல்லாமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய உண்மை முகம் நமக்கு அவசியம் தெரியும். அதனால்தான் இன்று உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், மனிதர்களை நேசியுங்கள், உறவுகளை மதியுங்கள். ஆனால் உங்கள் இதயத்தை முழுமையாக மனிதர்களிடம் கட்டி போட்டு விடாதீர்கள். ஏனெனில் மனிதர்கள் மாறலாம், அவர்களின் சூழ்நிலைகள் மாறலாம், அவர்களின் வார்த்தைகளும் மாறலாம். ஆனால் என்றும் மாறாதவன் நம் ரப் அல்லாஹு தாலா ஒருவன்தான். இன்று அனைவரும் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஆனால் அல்லாஹு தாலா எப்போவுமே நம்மை விட்டு விலக மாட்டான். உங்கள் கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். அந்த கண்ணீர் ஒரு துளி விழுவதற்கு முன்பே நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளுபவன், நம்முடைய வேதனையை அறிந்தவன். மக்களிடம் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். நாம் ரொம்ப அவங்க மேலே எதிர்பார்ப்பை வைக்கக்கூடாது. அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் உறவுகள் காலாவதி ஆகிவிடும், எக்ஸ்பீரியட் ஆகிவிடும். ஆனால் காலாவதி ஆகாத ஒரே உறவு என்றால் நம் கூடவே இருப்பவர் அல்லாஹு தாலா ஒருவன் தான், நம்முடைய ரப்பு தான். அல்லாஹு தாலாவை நாம் எப்பொழுதுமே நம்ப வேண்டும். மனிதர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். ஆனால் அல்லாவை மட்டும் நம்புங்கள். இவ்வுலக நிம்மதியும் மறு உலக வெற்றியையும் அதன் மூலம்தான் நாம் பெற வேண்டும். யோசித்து பாருங்கள். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.